ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸ் கிச்சன். முளக்கே கால் சாரு, அதாவது முளைக்கட்டின பயிறு குழம்பு, ரொம்பவே ஹெல்த்தி, கர்நாடகா ஸ்பெஷல். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்க, நான் 3 விதமான பயிர் முளைக்கட்டி வச்சிருக்கிறேன். இது பச்சை பயிறு, இது சீக்கிரமாக வெந்துடும், அதனால இதை தனியாக வச்சிருக்கிறேன். இது ரெண்டும் ஒரே மாதிரி வேகும், அதனால இது ரெண்டையும் சேர்த்து முளைக்கட்டி வச்சிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை ஒரு முறை கழுவிட்டு குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த பயிரை கழுவியாச்சு, இந்த குக்கரில் போட்டுடலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்து இப்போ இது ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அந்த பயிர் 2 விசில் வரதுக்குள்ளாக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு, கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 15-20 பூண்டு, ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுவே இதை சேர்த்துக்கலாம். அதே போல் 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்க, இந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆயிருக்குது. இப்போ தக்காளி சேர்த்துடுங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி இதில் புதுசாக கட் பண்ணி வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வச்சு ஃப்ரை பண்ணணும். பாருங்க, இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிட்டு இருக்குது. இப்போ ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள், இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகணும் ஒரு 2 minutes.
இதை மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றி தான் இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணோம். இங்கெல்லாம் பாருங்க, அந்த எண்ணெய் வந்து லேசாக பிரிஞ்சு வர மாதிரி நமக்கு தெரியும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆறணும். இதுலேயே வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். அதே போல 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இது எல்லாம் ஆறின பிறகு மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து மிக்சி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, 2 விசிலுக்கு இவ்வளவு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேற ஒரு பாத்திரத்துல இந்த வெந்திருக்கிற முளக்கை காலுவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஃப்ரை ஆகிருக்கும் போதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள். இப்போ இந்த வாஷ் பண்ணி வச்சிருக்க பச்சை பயிறு ஸ்ப்ரவுட்ஸை சேர்த்துக்கோங்க. அதே போல இந்த வேக வச்சிருக்கிற சென்னாவையும் கொள்ளு பயிரையும் கூட இங்கே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி சாட்டே பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சமா உப்பு சேர்த்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க.
பாருங்க 2 minutes ஆயிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த முளைக்கட்டின பயிறு இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு 5 to 6 minutes நல்லா கொதிக்கிட்டோம். மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்க. பாருங்க மசாலா இந்த முளைக்கட்டின பயிறு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்குது. இப்போ இந்த தண்ணியை இதில் சேர்த்துருங்க. அதே போல இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது. ஃபைனலா உப்பு பார்த்துட்டு குக்கர் போட்டு குக்கர்ல மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கருக்கு மூடி போட்டுக்கலாம். போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஒரு விசில் வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, அதே போல ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஹெல்த்தியான முளைக்கட்டின பயிறு குழம்பு ரெடி. கர்நாடகா ஸ்பெஷல். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவையா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க.